மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய பாதுகாப்புக்கான ஆலோசனை குழுவை மாற்றியமைத்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவர் தலைமையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு மாற்றியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு மத்திய அரசால் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி தலைமையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா ஆகியோர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மாற்றியமைத்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரா உளவு அமைப்பின் முக்கிய தலைவர் தலைமையில் இந்த குழு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த குழு மாற்றியமைக்க என்ன காரணம்? செயல்பாடுகள் என்ன? தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு முற்றிலும் கலைக்கப்பட்டு தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் தற்பொழுது இந்த குழுவானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. ரா உளவு அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி தற்பொழுது இந்த குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் PM சின்ஹா, அதே போல ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் லெப்டினன்ட் ஜெனரல் AK சிங், மற்றொரு ராணுவ வீரரான மோன்டி கண்ணா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அதே போல ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகளான ராஜீவ் ரஞ்சன் மற்றும் மன்மோகன் சிங் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அதே போல IFS அதிகாரி, அதாவது மத்திய அயலக பணி அதிகாரியாக ஓய்வு பெற்ற வெங்கடேஷ் வர்மா ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். மொத்தம் அதாவது ஒரு தலைவர் தலைமையில் 7 பேர் கொண்ட இந்த குழுவானது தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.